தன்னுடைய பிள்ளையாக மாற சொல்லுகிறாரே ஒழிய வேற ஒன்றுமே அவர் கேட்க இல்லை. அல்லேலூயா. ஆனபடினால அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீ பாத்திரவானாக மாறு என்பதாக எபேசியர் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிற 4:1 நாங்கள் வாசிக்கிறோம். நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீ பாத்திரமாக மாற வேண்டும். அந்த அழைத்தார் அதுல இருந்து நீ மாறி போய்விட்டா என்று சொன்னால் தேவனாலே ஒன்றுமே செய்யறதுக்கு முடியாது. பை போர்ஸ்ல இழுத்து உன்னை வைத்து பரலோகத்துக்கு கொண்டு போகிற தேவன் அல்ல. 4:1 எபேசியர், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படி பாத்திரவானாய் நடக்கிறது? தேவன் என்ன சொல்றாரோ அந்த வழியில நடக்கிறது தான் பாத்திரவானாக நடக்கிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறது, ஆண்டவருடைய கற்பனைகளின்படி தவறாமல் நடக்கிறது. இந்த பொல்லாத உலகத்திலே, இருளான உலகத்திலே, பிசாசின் உலகத்திலே, புலாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்திலே தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிறது. இதுதான் அழைப்பு, இதுதான் அழைப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 14வது அதிகாரத்தை நாங்கள் புரட்டி பார்த்தோம்னா அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு உவமானத்தை சொல்லுகிறதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 14வது அதிகாரத்துல 15வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். அவரோடு கூட அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய சமூகத்திலே தேவனோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்பதாக ஒரு மனுஷன் சொல்லுகிறான். ஒரு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, அந்த பந்தி இருக்கிறவர்களை ஒருவன் சொல்லுகிறான், தேவனுடைய ராஜ்யத்திலே பந்தி இருக்கும் பொழுது அவன் தான் பாக்கியம். தேவனோடு நாம் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அதுதான் பாக்கியம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவரோடு உணவருந்துறது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு உவமானத்தை சொன்னார். அவர் சொல்றார், ஒரு பெரிய மனுஷன், அந்த உவமானத்தை தொடர்ந்து நீங்க வாசிக்கலாம் 16ல இருந்து 20 வரையும். ஒரு மனுஷன் பெரிய ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினானாம். அந்த விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான் என்கிறது அந்த வசனத்திலே இருக்கு. அழைப்பு உங்களுக்கு தெரியுமா? இன்விடேஷன் கொடுக்கிறது. என் பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா இந்த ரோட்ல போறவன் வாரவன் அவன் இவன் கண்டவன் கடவன் எல்லாத்துக்குமா நான் கார்டு கொடுக்குறேன். யோசிச்சு பாருங்க. அழைப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு கௌரவமான ஒரு காரியம், ஒரு பெரிய விருந்து அல்லது பெரிய விவாகம் அல்லது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்காக நான் ஒரு சிலரை அழைக்கிறேன். அழைக்கும் பொழுது அந்த அழைப்பு கௌரவமானது, அந்த அழைப்பு முக்கியமானது. அந்த அழைக்கப்பட்டவர்களின் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு உண்டு. இவரை அழைக்கிறேன், இவர் எனக்கு முக்கியமானவர், இவர்னால என்னுடைய ஜீவியத்துல இந்த காரியங்கள் நடந்திருக்கு, ஆனபடினால என்னுடைய வீட்டுல ஒரு முக்கியமான காரியம் இருக்குன்னா அவர் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் யோசிக்கிறேன் இல்லையா? லிஸ்ட போடக்குள்ள அப்படியெல்லாம் யோசிக்கிறோம். நிச்சயமாக அந்த விழாவில் இவர் கட்டாயம் இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. நிச்சயமா வந்துருங்க, நீங்களும் உங்களோட வைஃபும் பிள்ளைகளும் சேர்ந்து வந்துருங்க. நீங்க இருந்தா எனக்கு ஒரு பெரிய கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கொடுக்குறோம் இல்லையா? ஆனால் இங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த பெரிய மனுஷன் அந்த பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி போகும் பொழுது ஒரு 3 காரியத்தை 3 பேர்கள் சொல்றாங்க. அழைக்கப்பட்டவர்கள், அவர் அழைக்கப்பட்ட பெரியவங்க கிட்ட இவங்க போயிட்டு அந்த விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கும் பொழுது 18ல ஒருவன் ஒரு வயலை எடுத்திருக்கேன், விலை கொடுத்து ஒரு வயல் வாங்கியிருக்கேன், ஆனப்படினால சாரி நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். ஒரு வயல் வாங்கியிருக்கான், அவன் உழணும், அவன் விதைக்கணும், அவன் அறுக்கணும், அவன் நெல்லெல்லாம் எடுக்கணும், அவன் சாப்பிடணும். இவன் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பெரிய கௌரவமான ஒரு அழைப்பை அவன் என்ன செய்துட்டான்? நிராகரித்து விட்டான். மற்றவன் என்ன செய்தான்? 19ல 5 மாடு பிடிச்சிருக்கேன், மாடு வாங்கியிருக்கான், 5 ஏறு மாடுகள் வாங்கியிருக்கேன், அதை சோதித்து பார்க்க போறேன், இது சரியான மாடா இல்லாட்டி வேற என்னமோமா. ஆமாவா? ஆமா, அவன் வாங்கிட்டான். பாத்தீங்களா? வேறொருவன் 5 ஏறு மாடு கொண்டேன்னா அவன் வாங்கிட்டேன், இனித்தான் அது மாடா இல்லாட்டி வேற என்னமோன்னா பார்க்க போறான். அதனால உங்க
அழைப்புக்கு நான் வர்றதுக்கு முடியல. இன்னொருத்தன் 20ல சொல்றான் அழகான ஒரு காரியம், பெண்ணை விவாகம் செய்யாம ஆணையா விவாகம் செய்வான். சொல்றான் பாருங்க, ஒரு பெரிய கௌரவமான ஒரு அழைப்பு. இவன் வந்து என்ன ஒரு பொம்மலை கல்யாணம் கட்ட போறேங்க, என்னை மன்னிச்சுக்கிறீங்க. பாருங்க, அவன் சொல்லிட்டான். ஆனபடினால இவன் என்ன செய்யறான், வழியில போ, இருக்கிறவன் கடையவன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து என்னுடைய இடத்தை நிரப்புன்னு சொல்லிட்டு 24ல சொல்றான், அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில், எந்த மனுஷரில்? அந்த கௌரவமாக போயிட்டு அழைச்சானே, காடு வச்சு அழைச்சானே, இவன் காரணமா சொன்னானே, அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என்னுடைய விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இந்த மனுஷன் சொன்னா, அந்த பெரிய பாட்டி நேரத்துல தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு எழும்பி சத்தம் போட்டான் இல்லையா? அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உபமானத்தை சொன்னார். பாக்கியம் இருக்குதான், என்னோடு சேர்ந்து பரலோக ராஜ்யத்திலே அந்த இருந்த விருந்திலே பங்கு கொள்ள வேண்டும் என்கிறது மிகவும் பாக்கியமான காரியம். ஆனா நான் உங்களை இந்த நேரத்துல அழைக்கிறேன். அந்த அழைப்புக்கு நீங்க பாத்திரவான்களாக மாறிவிட்டால் ஓகே, மாறாவிட்டால் ஒரு நாளும் நீங்க என்னுடைய விருந்தை ருசி பார்ப்பதில்லை. அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான காரியம் பார்த்தீங்களா? எவ்வளவு பயங்கரமான காரியத்தை தேவன் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? என்னத்திற்காக தேவன் எங்களை அழைக்கிறார் இந்த உலகத்துல? இது ஒரு தற்காலிகமான உலகம். அவர் எங்களை அழைக்கிறார் பாருங்க. 2 பேதுரு 1:4 நான் வாசிச்சுட்டு போறேன். 2 பேதுரு 1:4 திவ்ய சுபாவத்துக்கு நீ பங்கு கொள்ள வேண்டும் என்கிறதாக தேவன் அழைக்கிறார். நாங்க என்ன பண்றோம்? உலக பிரகாரமான சுபாவத்தை வைத்துக்கொண்டு அதிலே திளைத்திருக்கிறோம். இந்த 2க்கும் வித்தியாசத்தை பாருங்க. 2 பேதுரு 1:4 திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் படியாகத்தான் உன்னை நான் அழைக்கிறேன் என்னுடைய பிள்ளையாக. ஆனா நான் என்ன சொல்றேன், உலக பிரகாரமான சுபாவம் எனக்கு போதும், எனக்கு கோபம், எனக்கு வஞ்சகம் இருக்கு, சூதுவாது இருக்கு, இதுகள் எல்லாம் உலகத்துல என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதுல நான் திளைத்திருக்கிறேன் சுவாமி. உம்முடைய திவ்ய சுபாவம், தெய்வீக சுபாவத்துக்குள்ள வர்றதுக்கு எனக்கு முடியல.